எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் சாயம் போகுமே பக்கத்துல நிக்கல அஞ்சலி அவளாவது கூரோட நடந்துடுவான்னு நினைச்சேன். அவன் உனக்கு மேல இருந்திருக்கா.
நீ தானே அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சாதிச்சிருக்கணும். இத்தனை நாள் விட்டுட்டு அடமுட்டை விட்டுட்டு படுத்து கிடந்தால உன்னை யார் எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறேன்னு சொன்னது? அன்னைக்கு மீன் கிளீன் பண்ணும்போது நீ எழுப்பி ஓடும்போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு. சரி ஏதோ பிரச்சனை போல உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேற பார்த்தா மாசமா இருக்கான்னு ஒரு கதையை கட்டி விட்டுட்டியே. ஏக்கா நானே சொன்னேன், அவியலா சொன்னதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இல்லன்னு சொல்லணும். ஆமாங்கிற மாதிரி எப்படி நீ வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கலாம்? எல்லாம் ஒன்னியாலதான் சரோஜினி. ஆமா நீ எதுக்காக ஓடி ஓடி எனக்கு ஒரு மாதிரி வருது போய் படுத்தா? என்ன காரணம் அது முதல்ல சொல்லு. ஒன்னும் இல்லைன்னா சும்மா தான் போய் படுத்தியா? அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் போய் படுத்தேன். எங்க இருந்துச்சு? நல்லா தானே இருந்தா? ஏதோ நடிச்சா? அண்ணி என்ன குழந்தை? விடுங்க அண்ணி, அவ ஏதோ விவரம் எல்லாம் பண்ணிட்டா. எதுக்காக திரும்ப திரும்ப அதே சொல்லி அவளை யாசிட்டு இருக்கிய? யாசாம என்ன செய்ய? நீங்களே சொல்லுங்க குழந்தை. உங்களுக்கு இவ மாசமா இல்லன்னு தெரியும்ல, நீங்களா அந்த வீட்ல சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு தான் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன் அண்ணி. செக்கப் போயிட்டு வந்து ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடலான்னு நான் இவட்ட சொன்னேன். சரோஜினி தான் கேட்கல அண்ணி. கேட்க மாட்டா. நல்லது எது சொன்னாலும் காதுல வாங்க மாட்டா. குழந்தை இவ எதுக்கு முதல்ல எனக்கு ஒரு மாதிரி வருதுன்னு போய் பட்டா அதான் தெரியுமா உங்களுக்கு? அண்ணி அது எனக்கு அவ்வளவு தெரியாது அண்ணி. ஒரு சமயம் சரோஜினிக்கு தோட்டத்துல வந்து இருந்ததுனால ஒரு மாதிரி வந்தாலும் வந்திருக்கும். வாரா நல்லா வாரா, நாங்களும் தான் இருக்கோம். எங்களுக்கு என்ன வரையா செய்து? எல்லாம் நடிப்பு. எதுக்கு தான் அப்படி பண்ணேன்னு எனக்கு என்ன தெரியல. உண்மை என்னைக்கு நாளும் வெளியே வர அன்னைக்கு வச்சுக்கிறேன். இனி ஒன்னும் இல்லைன்னு வீட்டுல போய் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாவே. எல்லாத்தையும் இவ கெடுத்து விட்டுட்டா. அண்ணி விடுங்க அண்ணி, சரோஜினி பாவம். சரோஜினி பெரியவியெல்லாம் அப்படி சொன்னோன்னு என்ன சொல்லுன்னு தெரியாம தான் அப்படி இருந்திருக்கா. இருப்பா நீங்களே நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது தானே தெரியும். குஷ்பக்கா ஒருத்தரே போதும், எல்லாத்துக்கும் சந்தேகப்படுவாவ. கேள்வியா கேட்டு குறைவாவ. அப்ப என்ன சொல்றது? அண்ணி நான் பேசுறேன் அண்ணி, நீங்க அமைதியா இருங்க. குழந்தை எல்லாரும் என்ன நினைப்பா? இவ நடிச்சிருக்கான்னு நினைப்பவ. அதுவும் வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டு நடிச்சிட்டு கிடந்திருக்கான் பாவ. ஏற்கனவே இவ கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இவன் மேல பிளாக் மார்க் இருக்கு. அதெல்லாம் இனிமே எப்படி சரி பண்ணுவா? ஏ சரோஜினி நீ உண்மையை சொல்லு. வேலை செய்யக்கூடாது அப்படி நடிச்சோ? இல்லக்கா நானே வேலை செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். எங்க ஆசைப்பட்ட? வேலை செய்யும்போது தான் போய் படுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அண்ணி விடுங்க அண்ணி, சொன்னது சொன்னாச்சு. என்ன நானே போய் வீட்டு பேசிட்டு நீங்க விடுங்க. நீங்க மட்டுமே கூட்டிட்டு போயிருக்கலாம். இப்ப நானும் வந்ததுனால என் மேலே தான் சந்தேகப்படுவாவ. அக்கா காரன தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி நடிக்க சொல்லியிருக்கான் பாவ. உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு இப்படியே பேசாம இறங்கி நடந்து போயிடலாமான்னு தோணுது. அண்ணி நீங்க ஒன்னும் பயப்படாதுங்க, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியல. நீங்க சும்மாவே இருங்க, டாக்டர் இப்படி சொன்னாருன்னு நான் சொல்லிக்கிறேன். உங்க குஷ்பனி நடிச்சிட்டு இருக்கா, இவளை வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவியே? அப்படிலாம் எப்படி சொல்லுவா அண்ணி? சொன்னவனே என்ன பண்றது? அனுப்பிச்சு விட்டுவீங்களோ? நீங்களே பல தடவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கிய. கல்யாணம் முடிஞ்சு வந்த இத்தனை நாளைக்குள்ள இவ்வளவு பிரச்சனை பண்ணி நான் நினைச்சு கூட பார்க்கல குழந்தை. நீங்க நல்லவர் இருந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்து நீங்களே வீட்டை விட்டு போன்னு நிறைய தடவை சொல்லியாச்சு, நானும் கேட்டாச்சு. ஏனி நீங்க சொல்லாட்டியா அந்த வீட்டுல இருக்கவே சொல்லுவாவ. உங்களுக்கு எங்க தங்கச்சி கட்டி தந்ததுல இருந்து நாங்க தான் வருத்தப்பட்டு கிடக்கோம். அண்ணி அப்படிலாம் சொல்லாதுங்க அண்ணி. இனி அப்படிலாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துப்பிய? அவி அன்னைக்கு சொல்லாட்டியா நாளைக்கு நீங்க சொல்லுவிய. கல்யாணம் முடிச்சிட்டு வந்த புது பொண்டாட்டி யாராவது இப்படி பேசுவாங்களோ? எனக்கு உங்க வீட்டுல நடக்கிறதுல அதிசயமா தான் இருக்கு குழந்தை. அண்ணி எதனால அப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா இனி அப்படி நடக்காது, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நம்பலாமா? நம்புங்க அண்ணி. ஹாய் மாமா மனசு மாறிட்டாரோ? அப்படின்னா என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டாரோ? நான் என்ன சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்வேன். தங்கமே உன்னத்தான் தேடி வந்தேன் நானே. வைரமே ஒரு நாள் உன்னையும் தூக்குவேனே. ஏய் பணத்தை நான் ஆட்டைய போட்டேன், செயினை நான் தோட்டத்துல பார்த்தேன். ரகசியமா ரூட்டை போட்டு கடத்திட்டேன் ஒன்னு. செயினை நான் கடையில கொடுத்தேன், நெக்லஸ தான் வாங்கிட்டு வந்தேன். ரகசியமா கழுத்துல போட்டேன், அழகாவும் தான் இருக்கேன் நானே. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தங்கம் வாங்க ஜுவல்லரிக்கு போங்க. ஏத்தே இந்த நேரத்துல நீங்க தோட்டத்துல தானே இருப்பிய? எதுக்கு எப்போ வந்தாலும் வீட்டுல இருக்கிய? இல்ல தேய், நான் அப்படிலாம் நினைப்பேனா? நீங்க நல்லா இருக்கும்னு தான் நினைப்பேன் தேய். ஐயோ கண்டுபிடிச்சிட்டோம்ளோ? சீச்சி இருக்காது, அந்த அளவுக்குலாம் அத்தைக்கு யாரும் இல்ல. ஏ தேய் சொல்லுங்க தேய்.
இதுவத்தே உங்ககிட்ட காமிக்காக தான் போட்டுட்டு கிளம்புனேன் தே. என்னது கிளம்புனியா? இப்பதான் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தா தானே காமிக்க முடியும். நீங்க வீட்டுக்குள்ள தானே தேர்க்கிய. தங்க மாதிரி பளபளன்னு இருக்கே, என்னது இது? இதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்ட இந்த மாதிரி நகையை பார்த்ததே இல்லையே. பாத்துக்க முடியாது தே, ஒண்ணுமே இல்லல்ல. அப்ப எங்க இருந்து இது வந்துச்சு? ஏத்தே அது வந்து நான் எங்க அம்மையை போய் பார்க்க போயிருந்தேனா, எங்க அம்மாட்ட எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிதான்னு கேட்டேனா, அதனால உடனே கூட்டிட்டு போய் வாங்கி தந்துட்டாத்தே. உங்க அம்மா நீ கேட்ட உடனே கூட்டிட்டு போய் நெக்லஸ் வாங்கி தந்துட்டாங்க. இத நீ சொன்ன உடனே நான் அப்படியே நம்பிடுவேன். கேக்குறவன் கேனையினா இருந்தா கேப்பையில நெய் வடிதும்பாங்க. நான் உனக்கு கேள்வி கிடையாது. நீ சொன்ன உடனே அப்படியே நம்பிட்டு அப்படியான்னு கேட்டதுக்கு உன் அம்மாகாரி இது வரைக்கும் உனக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி தந்தது கிடையாது. நீ கேட்ட உடனே இந்த நெக்லஸ் வாங்கி தந்துட்டாங்களா? இத நீ சொல்லுவா நான் நம்பணுமா? உண்மையை சொல்லு, எங்க இருந்து வந்துச்சு இது? அது வந்து தே கடையில இருந்து தான் தே. கடையில இருந்து தான் வரணும்னு எனக்கும் தெரியும். தங்கத்தை பின்ன கடல்ல கடந்த பரப்பி எடுத்துட்டு வர முடியும். கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியுது. அதான் எப்படி வாங்குனான்னு கேட்டேன். அது வந்து தே ரூபா கொடுத்துதான். உனக்கு ஏன் அவ்வளவு ரூபா? அதான் சொன்னேன்ல தே, எங்க அம்மா தான் கொடுத்தாவ. நீ உங்க அம்மா என்ன கொடுத்தாங்க என்ன கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை வேற அங்க ஒருத்தி உட்கார்ந்திருக்கும் போது அவளுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்காம உனக்கு நகை போடுவாங்களோ? இத நீ சொன்ன உடனே நான் அப்படியே நம்பணும். இது எப்படி வந்துச்சுன்னு உண்மையை சொல்றா, இல்ல இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஐயோ அத்தையே காமெடியெல்லாம் நினைச்சிட்டேன். சீரியஸ் ஆயிட்டு என்ன செய்ய, என்ன சொல்லி சமாளிக்க? நான் உன்னைய வாட்ட உருவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி உள் வீட்டுக்குள்ளே திருடுவான்னு நினைக்கல. என்னது திருடுனா? நானா? சிலுப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவளை ஏமாத்தி கறி விளையிற மரம் வளரும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு தண்ணியை ஊத்தி பணத்தை அள்ளி போடு நகை அள்ளி போடுன்னு சொல்லியிருக்கா. பணத்தை கொண்டு போட்ட உடனே போய் அள்ளிட்டு போய் ஸ்கூல் பேக் யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. என்கிட்ட பழைய கடைக்காரன் பழசுக்கு புதுசு தந்தான்னு போய் அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அந்த சோரவாடி என்கிட்ட நான் வாட்டல போய் தின்னு தீத்துட்டேன்னுட்டா. அதனால என்னால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. உனக்கு எப்படி பணம் வந்திருக்கோ அவளை என் மவனை ஏமாத்தி வாங்கிருப்பியோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தானே தெரியுது என் மவனை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே. அது பத்தாதுன்னு என் மவளை நகையை போட சொல்லி நகையை எடுத்துட்டு போய் இப்ப நெக்லஸா மாட்டிட்டு வந்திருக்கா. இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பா. பொம்பளை பிள்ளைக்கு செஞ்சு வச்சிருந்த நகையை அள்ளிட்டு போய் வித்துட்டு உனக்கு நகை வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் அவளை ஏமாத்தி. ஏத்தை நான் ஏமாத்தல தே. அவ என்ன பண்ணான்னு எனக்கு அதை பத்தி தெரியாது. போய் சொல்லாத. மயிறு சொன்னதுனால தான் நான் செஞ்சேன்னு என் மவன் என்கிட்ட சொல்லிட்டா. ஐயோ என்ன மாட்டிக்கிட்டமேன்னு வருத்தப்படுறியோ? உங்க அம்மா பெரிய கோடீஸ்வரவி இல்ல. நீ கேட்ட உடனே தங்கத்துல வீடு கட்டி தருவாங்க. போ அங்கே போய் இரு, இங்க இருக்க கூடாது இதுக்கு மேல. ஏத்தே நீ இப்படி திருந்தவன் இந்த வீட்டுக்கு இனி ஆகாது. என்னை ஏமாத்திருக்கா, என் மவளை ஏமாத்திருக்கா. என்ன இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்னென்னத்தெல்லாம் திரும்பியோ? ஏத்தே நான் அப்படிலாம் எதுவுமே செஞ்சதில்ல. இது கீழே கிடந்து எடுத்தேன் தே, அவ்வளவுதான். ஆமா, கீழ தானா வந்து உனக்கு எல்லாம் கிடைக்கும். நீ என் மவளை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கியிருக்கான்னு சொல்லு. அவ கூறு கெட்ட தனமா உன்னை நம்பிட்டு எல்லாத்தையும் செஞ்சிருக்கா. அதுவும் கறிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி ஒருத்தர் பலவீனத்தை பயன்படுத்தி நீ வாழலான்னு பாக்குறியோ? ஒழுங்கு மரியாதையா நெக்லஸை கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு. ஆஹா எனக்கு பிடிச்ச டிசைன் நான் தரமாட்டேன். பிடிச்ச டிசைனா? என் மவன் செயின் தானே இங்க நெக்லஸா உட்கார்ந்திருக்கு, குடி. ஐயோ என் நெக்லஸ். உன்